மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். 2026ல் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் இப்போவே களகட்ட தொடங்கிருச்சுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு பேரில் ஒரு மறைமுக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க. அந்த வகையில் திமுக பார்த்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேரில் அவங்களும் ஒரு மறைமுக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க. அதிமுக தரப்புல இருந்து புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படிங்கிற ஒரு பேரில் அவங்களும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படிங்கிற ஒரு பேரில் அவங்களும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பாமக சார்பில் உரிமையை மீட்க தலைமுறையை காக்க அன்புமணியின் நடைப்பயணம் அப்படிங்கிற ஒரு பேரில் அவங்களும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க. புதிதாக கட்சி ஆரம்பித்து தேர்தல் அதாவது அரசியலில் இறங்கி இருக்கிற தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அதாவது அந்த அந்த கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படிங்கிற ஒரு பேரில் அவங்களும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க. அந்த வகையில் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அந்த பேரில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகாவுக்கு எதிராக சில கருத்துக்களை அவரோட அந்த பிரச்சார பயணத்தில் வச்சிருக்காரு. இதனால் விசிகா தரப்புல இருந்து அடிக்கடி ஒரு வெளியில் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுக தரப்புல இருந்து எங்களுக்கு வந்து கூட்டணிக்காக அழைப்பு விடுக்கிறாங்க, துணை முதல்வர் பதவி தரேங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பேசுகிறாங்க, நிறையா எம்எல்ஏ சீட் தரதா பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த விசிக தரப்புலேருந்து தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாங்கள் எங்கேயே அதெல்லாம் சொன்னோம், எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, உங்களை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்ருக்கு, கூடிய சீக்கிரம் விசிக கட்சியை முழுமையாக திமுக விழுங்க போகுது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கார். இதுக்கு எதிர்வினை ஆற்றுற வகையில் விசிகாவோட எம்எல்ஏ சானவாஸ் அவர்கள் சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கார். அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா, பாஜக வந்து அதிமுகவை விழுங்க போகுது, விழுங்கிட்டு இருக்கு, உங்கள் கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் இருந்தால் கூட நீங்கள் போய் பாஜகவோட தலைமையை தான் மீட் பண்ணுறீங்க, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கூட்டணி உடன்பாடு வந்திருக்கு. அந்த கூட்டணியோட கட்சி தலைவர், அந்த கூட்டணி கட்சியோட தலைவர் யாராக இருக்காங்களோ அவங்க தான் அந்த கூட்டணியை பற்றி, அந்த கூட்டணி கொள்கைகளை பற்றி செய்தியாளர் சந்திப்பில் பேசுவாங்க. ஆனால் இங்கே வந்து அமித்ஷா தான் பேசிட்டு போனார், இதிலேருந்து தெரியலையா எந்த கட்சியை விழுங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. மேலும் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது விசிகாவுக்கான அங்கீகாரம் எங்களுக்கு கிடச்சிருச்சு, எங்களுக்கான நிரந்தர சின்னம் கிடச்சிருச்சு, நாங்கள் வளர்ச்சி பாதையில் தான் இருக்கோம், நீங்கள் உங்களோட பாதை எப்படி இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது, நீங்கள் எங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு சரியான நபர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவரும் பேசிகிட்டு இருக்கார். இப்போ இந்த ஒரு விடயத்தில் மக்களோட ஒரு பரவலான ஒரு கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசிக தொண்டர்களோட கருத்துன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிக தொண்டர்கள் சார்பில் அதாவது அந்த கட்சி கொடி ஏற்றுறது, புதிதாக ஒரு இடத்துல கட்சி கொடி ஏற்றுறது, அந்த கட்சி சார்ந்த ஒரு நிகழ்வுகள் நடத்துறது, இந்த மாதிரி சூழலில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அதுக்கு அனுமதி கொடுக்காம தொண்டர்களை தாக்குறது, இந்த மாதிரியான சூழல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அவன் தொண்டர்களோட பொதுவான ஒரு கருத்து அப்படின்னா, திமுக கூட்டணியில் விசிகாவுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை, திமுக கூட்டணிக்குள்ள ஒரு ஜாதிய வன்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையாவே இருக்குது, எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்தாக இருக்குது. இப்போ திமுக கூட்டணியில் விசிகா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, திமுகவுக்கு அடுத்தபடியான ஒரு ஓட்டு வங்கி வச்சிருக்க ஒரு கட்சினா அது விசிகா தான் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். விசிகாவோட தொண்டர்களும் இதைத்தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் திமுக கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டாகவும் இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும்போது எதற்காக அந்த கூட்டணியில் நீடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தெரியல. இப்போ நம்ம ஒரு விசிகாவில் முன்னாடி பயணம் பண்ண ஆதவ அர்ஜுனா, அதாவது விசிகாவோட துணை பொதுச் செயலாளராக அவரும் இருந்தார். துணை பொதுச் செயலாளர் 4-5 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் அவரும் இருந்தார். அவரோட கருத்து கூட ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், அதாவது தொல் திருமாவளவன் அவர்களை வந்து துணை முதல்வர் ஆகணும், எங்களுக்கான அந்த கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கமாக இருந்துச்சு. திமுக கூட்டணியில் அது இல்லை, திமுக கூட்டணியில் விசிகா நீடிக்கக்கூடாது அப்படிங்கிறது அவரோட எண்ணமாக இருந்துச்சு. இதை பிரதிபலிக்கிற வகையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த கருத்தை பதிவு செஞ்சு சில விஷயங்கள் பேசியிருந்தார். இது வந்து விசிகா தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தால் கூட
அவங்க நான் சார்ந்து இருக்கிற அந்த கூட்டணி கட்சியோட தலைமையாக இருக்கிற திமுக தரப்பில் ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தின ஒரு காரணத்தினால, அவங்களோட அழுத்தத்தின் காரணத்தினால ஆதவ அர்ஜுனா மேலே சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. அவர் அந்த கட்சியிலிருந்து ஒரு 6 மாத காலத்துக்கு சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆதவ அர்ஜுனா அங்கேருந்து வெளியில் போய் தாவேக்கால சேர்ந்து இப்போ அந்த கட்சியில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். இப்போ இந்த தாவேக்காவை நம்ம எடுத்துக்கலாம். தாவேக்கா வந்து அவங்களோட முதல் மாநில மாநாட்டில் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க. ஒரு அறிவிப்பாக வெளியில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கூட கூட்டணிக்கு வர்ற கட்சிகளுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தருவோம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை அவங்க பேசுகிறாங்க. இதை யாரை நோக்கி பேசுகிறாங்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, முழுக்க முழுக்க விசிகாவை நோக்கி மட்டுமே தான் பேசுகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, விசிகா தான் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அவங்க பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த விசிகா தான் பேசிட்டு வர்றாங்க. அவங்கள மனசில் வச்சு தான் இந்த ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பு கூட வருது. ஆனால் விசிகா தரப்பில் விஜய் அவர்கள் இந்த இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டதுக்காக அவங்க பேசுகிற விடயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது? இப்போ தானே அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட ஓட்டு சதவீதம் என்னங்கிறது கூட அவர் நிரூபிக்கல. அவர் பின்னாடி நாங்கள் எப்படி போகிறது? நாங்கள் எவ்வளோ காலமாக அரசியலில் இருக்கோம். இப்போ வந்தவர் பின்னாடி அவரோட தலைமையில் நாங்கள் எப்படி போக முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எங்களோட கூட்டணி அப்படிங்கிறது சரியாக இருக்குது. நாங்கள் அதில் தான் பயணிப்போம் அப்படிங்கிறது தான் அதாவது விசிக தலைமையோட பதிலாக இருந்தது. தொண்டர்கள் அதாவது விசிகாவோட தொண்டர்கள், பொதுமக்கள் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு தான் அங்கே அங்கீகாரம் இல்லையே ஐயா! நீங்க அங்கேருந்து உங்களுக்கு அங்கீகாரம் குடுக்குறதுக்கு ஒருத்தங்க ரெடியா இருக்கும்போது அங்கே போனா என்ன? இப்போ ஒரு மக்கள் மத்தியில யாருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது, நீங்க அவர் கூட ஜாயின் பண்ணி நீங்க போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் மக்களோட பொதுவான கருத்தா இருக்கு. எலக்ஷன் வர்றதுக்கு இன்னும் ஒரு 8 மாச காலம் இருக்கு. யார் யார் கூட கூட்டணி வைப்பாங்க? யார் யார் கூட சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க? யார் யாருக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தருவாங்கங்கிறது நம்ம எலெக்ஷன் வரும்போது தான் தெரியும். மக்களும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.